அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வரதா ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நீ யோசிச்சுட்டே இரு, நான் போய் கடைக்கு போய் கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நான் வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் மட்டும் போட்டு சிம்பிளாக காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், லஞ்ச் தான் ஹெவியாக சாப்பிட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சோறு, தால்ச்சா, மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை வந்து ஒன்று ஒன்றா ஊற வைக்கிறது, இந்த எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு வெள்ளைக்கிழமை. நான் என்ன யோசிச்சேன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைய விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக சமைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. வாங்கி கொடுத்த கையோடையே அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு சரி நானும் வந்துருவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வர்றவங்களும் சேர்ந்து தான் வந்து கெஸ்ட்டுமே சேர்ந்து தான் வந்திருந்தாங்க. சரி அப்படின்ட்டு தால்ச்சா மட்டும்தான் வச்சு முடித்தேன். என் பையனுக்கு ஸ்கூல் பஸ் வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துருச்சு. சரி அதனால் அதை அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் கூப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என் பொண்ணை தூங்க வச்சா அன்றைக்கின்னு பார்த்து தானே தெரியும் நம்ம பசங்க நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று பண்ணுவாங்க. தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. நானும் தேங்காய் பால் சாதம் குக்கரில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் விசிலே வரல. என்னாச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமாக விசில் வராமல் இருக்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு சட்டியில் மாற்று, அப்புறம் சிக்கனை மேக்னேட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக வந்து தால்ச்சா, தேங்காய் சோறு இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக சிக்கன் பொரிக்கலாம் அப்படின்னு சரி வந்ததுமே சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். கரெக்டாக எல்லாமே முடிக்கிறேன், அவங்க வந்தாங்க. சரி அதோட சிக்கனையும் சூடாக ஃப்ரை பண்ணி சாப்பாடு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து சர்வ் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிள் ஜூஸும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதையும் குடிச்சிட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் கொஞ்சம் திருப்தியாச்சு. அப்பாடா அப்படின்னு. அப்புறம் என்ன இருக்கிற சட்டி முட்டி சாமான் எல்லாத்தையும் கழுவி வீட்டெல்லாம் நீட் பண்ணி அன்றைக்கி அப்படியே முடிஞ்சிருச்சு.